Hi guys, welcome back to my channel. இன்று விக்கி vlog. இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து என்னோடய ஃபேவரட் எல்லா ஷார்ட்ஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கெட் ரெடி வித் மீல வேஸ்லின் கண்டிப்பாக நான் கைக்கு போடுறேன். சன்ஸ்க்ரீன் போடுறதுனால கண்டிப்பாக நான் ஹேண்ட்ஸுக்கெலாம் வந்து வேஸ்லின் போட்டுருவேன். பிகாஸ் ரொம்ப நாளாக நான் ஹேண்டை வந்து ரொம்ப கேர் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டு அதனால ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து திருப்பியும் வந்து நம்ம டேனை கொஞ்சமாவது போக்கணும்னு சொல்லிட்டு நான் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேங்க. நல்ல ரிசல்ட்டே தருது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நிறையவே அப்ளை பண்ணிப்பேன் நான். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க வீடியோலாம் போட்டு. அதனால சரி ஒரு கெட் ரெடி வித் மீ இது வந்து ஷார்ட்ஸாக போட நினச்சா நான் ரொம்ப பெரிய வீடியோவாக போடுறதுனால ஷார்ட்டாக போட்டுடலாம், சரி வீடியோவாக போட்டுடலாம்னு நினச்சி போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய மோர் தென் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தென் வந்து அப்ளை பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கே சேஞ்ச் நல்லாவே தெரியும். நல்லாவே இருக்கும், கை நல்லா பார்க்க நல்லா இதுவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நான் ஒரு இந்த வேஸ்லின் தான் யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். பெய்ட் ப்ரொமோஷனே இல்லை, பட் வந்து சும்மாவானு காட்டிகிட்ருக்கேன் இதான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு அதுவும் எடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, சரி என்ன தான் பண்ணுற, கையை தட்டி உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்து போட்டுப்பேன் நான். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும், மேட்டு நல்லா லைட்டாகவும் இருக்கும். நம்ம டார்க்காக போட்டுக்கலாம், நான் லைட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணணும். நம்ம கை வச்சு ஸ்மஜ் பண்ணோன்னா ஸ்மஜ் ஆகிடும். ஆனால் டக்குன்னு குயிக்காக பண்ணிடணும்னா அப்படியே ட்ரையாக ஆகிடும். அப்படி ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து பண்ண முடியாது, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆகிடும். போட்டுட்டு சரியா போல் பார்த்தீங்களா, காஞ்சிச்சு, ட்ரை ஆகிடுச்சு. அதனால அது பாருங்கள் அப்படி டிட்டாக இருக்குது, மேலே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த கலர். அதனால திருப்பி கட் பண்ணிட்டு போயிட்டு நானே போட்டு வந்துட்டேன். கலரி பாட்டு போய் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணேன். நான் கொஞ்சம் ஹேர் வாஷ் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், அதுக்காக ஹேர் பேக் போட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் நான். ஸோ அதுக்காக லைனர்லாம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக் அண்ட் லைனர் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்மளோட வேலை. மேக்கப் முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் வந்து நம்ம தலையை நல்லா கோம் பண்ணி போவோம். ஹேர் மாஸ்க்கு ஃப்ளாக்ஸ் சீட் வச்சு போட்டால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தருது. ஹேர் ஃபால் ஆகுறதும் கம்மியாக இருக்குது ரீசெண்ட் டேஸாக. செகண்ட் வந்து நல்லா ஹேர் வந்து சில்கியாக ஸ்மூத்தியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது ரிசல்ட்டு. ஸோ அதுதான் காமிச்சிட்ருக்கேன். நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அந்த ஷார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் இல்லாமல் வேறு என்ன நான் இன்னும் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கீழே டேக் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். ஓகே, தலையை கோம் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருந்தால் ஃப்ரிஸியாக எப்படி மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் நல்லா தேங்காய் நார் மாதிரி இந்த தலையை எப்படி ஆக்கியிருக்கேன்ட்டு. இந்த வீடியோவில் தெரியும் நான் எந்த ஸ்ட்ரைட்னரும் யூஸ் பண்ணல. என்ன குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே உட்காந்து நான் வாரிட்டுருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கேன் மேக்கப்பு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தலையை வாரிக்கலாம். அந்த ஷார்ட்ஸ்க்கு தான் நான் கிளம்பிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தலையை நம்ம இது எப்போவுமே நான் இந்த தான் யூஸ் பண்ணேன். எப்போவுமே என்னோடய ஹேர்ஸ்டைல் இதுவாக தான் இருக்கும். ஒன்று தலையை கிளிப் போட்டுருவேன், இல்லைனா சைடில் அப்படியே தூக்கி போட்டுருவேன். இது புதுசாக வாங்கின கிளிப்பு. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அது ரொம்ப சொதிக்குதுங்க, வரவே மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி போட்டுட்டேன். அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இந்த பக்கமும் நம்ம அப்படியே போட்டுப்போம். சேம் கோம்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே சும்மா கையில் ரஃபாக பாடிட்டு அப்படியே ரஃபாக ஒரு கிளிப் போட்டு நான் முடிச்சோம். ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஹேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நான் சொல்கிறேன் ஷார்ட்ஸ்லேயே. நான் கீழே எல்லாம் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து திருப்பி கோம்லாம் பண்ணிவிட்டு அழகாக ரெடி ஆகிட்டோன்னா அழகாக முடிஞ்சிடுச்சு. என்னதான் கிளம்புனாலும் டன் முடிஞ்சிடுச்சு. நம்ம பக்காவாக கிளம்பிட்டோம். சிம்பிள் மேக்கப் ரொட்டீன். அண்டு இது வந்து ஐலைனர் பொட்டு வைக்க மறந்துட்டேன், பொட்டு வச்சுருவோம். குட்டி அழகாக க்யூட்டாக ஒரு குட்டி க்யூட்டில் அவ்வளோதான். இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி லட்சணமாக இருக்குது. அதுக்குள்ளே என்ன நான் குரங்கு செட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். குரங்கு செட்டெல்லாம் நம்ம பக்காவாக பண்ணுவோம். அதெல்லாம் அதை காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்ட்டு, முடி எப்படின்ட்டு.
எனக்கு கையோட வந்துருங்க முடியெல்லாம் சீரியஸாக. அது பாருங்க முடி எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்க. நான் அது ஒரு வாட்டி தான் நான் யூஸ் பண்ணினேன். அந்த ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கே இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்கேன். என்னமோ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த மாதிரி. ஓகே டாட்டா.